Hello students, in the video la nama transformation of sentences paakalam. Three kinds of sentences: simple, compound and complex sentences. In the video la ungalku vandu nanu combining the sentences, two sentences koduthu adha vandu simple, compound and complex sentence ah combine pandra pattern la kuduthirken. உங்களுக்கு examination la vandu from simple to compound, complex illa vice versa eppadi venalum kekkalam. நீங்க இந்த ஒரு examples அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 6 டைப்ஸ்ல இத கொடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து cause and result. காஸ்ன்றது வந்து ஒரு காரணம், அந்த காரணத்தினால நடந்த ஒரு விளைவு, அதுதான் வந்து ரிசல்ட். சோ அந்த மாதிரி சென்டென்சஸை கம்பைன் பண்ணும்போது என்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றத நாம ஒரு டேபிள் ஃபார்மேட்ல பாத்துறலாம். சோ சிம்பிள் சென்டென்சஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்து being, owing to, because of, due to. இதுல பாத்தீங்கன்னா being வந்து was verb வரும்போது being யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்து நீங்க owing to, because of, due to இது மூணுமே வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிட்டு அந்த verb அங்க இருக்கிற verb வந்து நீங்க noun ஃபார்மா மாத்தணும். காம்பவுண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஃபேன் பாய்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நம்ம so இல்லனா and so அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அந்த கன்ஜங்ஷனை. காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம as இல்லனா since, இது ரெண்டுமே வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். She was tired, she went to sleep. So ரெண்டு verb இங்க வந்து ஒன்னு வந்து was, went. Especially simple sentence நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு verb தான் நீங்க வந்து சென்டென்ஸ்க்கு ரீடைன் பண்ண முடியும். இன்னொரு verb வந்து நீங்க அதர் ஃபார்மேட்டுக்கு, அதாவது ஜெரண்ட் இல்லனா இன்ஃபினிட்டிவ்க்கு மாத்தணும். இங்க வந்து நாம அத was இருக்கும்போது அத வந்து being னு மாத்தணும். So being tired, she went to sleep. டயர்டா இருந்தனால அவ தூங்க போயிட்டா. So cause வந்து இங்க tired, result வந்து she went to sleep. So being tired, she went to sleep. So என்ன சொன்னேன், was வரும்போது நாம being யூஸ் பண்ணணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு மாத்தும்போது ரெண்டு கன்ஜங்ஷன்ஸ் இங்க சொல்லியிருக்கேன், so இல்லனா and so. So she was tired and so she went to sleep. So இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம as இல்லனா since யூஸ் பண்ணலாம். As she was tired, she went to sleep. இல்லனா இங்க since கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Since she was tired, she went to sleep. இது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்டுக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் வந்து பெரிய பிரச்சனை வராது. either so இல்லனா and so யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நீங்க as இல்லனா since யூஸ் பண்ணிக்கலாம். only உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கன்வர்ஷன்ல தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the traffic was heavy, we arrived late. இங்கேயுமே வந்து was ஒரு verb, arrived ஒரு verb. was பக்கத்துல இருக்கிற heavy வந்து adjective. so was நீங்க வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாத்தும்போது being தான் மாத்தணும். ஆனா the traffic being heavy, we arrived late. இந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். இங்க வந்து டிராபிக் வேற சப்ஜெக்ட், we வேற சப்ஜெக்ட். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சென்டென்சஸ் ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் வந்து சேம். அதனால நம்ம being tired, she went to sleep அப்படின்னு எழுதுறோம். வேற இந்த எக்ஸாம்பிள்ல சப்ஜெக்ட் வந்து டூ டிஃபரண்ட் சப்ஜெக்ட், the traffic இன்னொன்னு we. அப்ப நம்ம beingக்கு முன்னால இங்க வந்து the traffic being heavy, we arrived late அப்படின்னு தான் அதை வந்து கம்பைன் பண்ணணும். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். Compound sentence வந்து very easy. The traffic was heavy and so we arrived late. Complex sentence வந்து very easy தான். As the traffic was heavy, we arrived late. Since நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். Since the traffic was heavy, we arrived late. இது வந்து complex sentence. One more example பார்த்துடலாம். She practiced regularly, she won the competition. So இங்க வந்து உங்களுக்கு was இல்ல, ரெண்டு different verb, practiced இன்னொன்னு வந்து won. சோ இந்த மாதிரி verbs ரெண்டுமே வந்து was இல்லாம வேற verb இருக்கும்போது நீங்க வந்து இந்த because of, owing to, due to எது வேணாலுமே வந்து யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்ஸ் எழுதலாம். because of regular practice. சோ இப்படி எழுதும்போது அது என்ன ஆயிடும்னா practice வந்து இங்க noun ஃபார்முக்கு போயிடுது. இல்ல owing to regular practice, due to regular practice, எந்த ஒரு மூணு phrases எதை வச்சு நீங்க வந்து begin பண்ணலாம். she won the competition. இது வந்து உங்களுக்கு simple sentence. Compound sentence வந்து very easy. She practiced regularly, so she won the competition. And complex also very easy. As or since, she practiced regularly, she won the competition. So I hope dear students, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். practice questions வந்து உங்களுக்கு PDF-ஆ போட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்சர்ஸும் அதுல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. Happy learning.